பிவிக்கு பார்த்துட்ருக்கோம். காஸ்ட் ஆஃப் 3 பென்சில்ஸ் அண்ட் 5 eraser is 34 கொடுத்துருக்காங்க. கிவன் அப்படி எழுதிக்கலாம். 3 பென்சில் ஓகேவா, 3 பென்சில் ப்ளஸ் 5 eraser அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2 பென்சில் ப்ளஸ் 7 eraser அது வந்து 30 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பென்சில், அதாவது இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் நான் பீன்னு பென்சிலுக்கு பீனே எடுத்துக்கிட்டேன், இரேசருக்கு ஏ எடுத்துக்கிட்டேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பென்சிலை நம்ம இந்த பி தான் ஃபைன் பண்ணணும் ஓகேவா. இந்த பி ஃபைன் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆலையும் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும், 3 2s are 6p, இது 10e, இது வந்து பார்த்திங்கன்னா 68ன்னு வருமா. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 6p, இது 21e, இது பார்த்திங்கன்னா 3னா 19 வரும் கரெக்டாக. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா. இது பார்த்தீங்கன்னா இங்கே -11eன்னு வரும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே என்ன வரும், 10 போச்சுன்னா 2, இப்போது 8ல் போனால் 22ன்னு வருது, -22ன்னு வருது. அப்போ இ பார்த்திங்கன்னா 2ன்னு கிடைக்கிது. இது இரேசரோட காஸ்ட் ப்ரைஸ் 2, ஆனால் அவங்க பென்சிலோட தான் கேட்குறாங்க. அப்போ இந்த இ எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 3p is equal to 34 minus 5 into 5 ஈயோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் 2ன்னு. அப்போ அது போட்டிங்கன்னா 10, 5 2s are 10ன்னு வருமா. இப்போ 3p வந்துட்டு 24னா பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 24/3, தட் இஸ் 8. ஸோ அப்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பென்சிலோட ப்ரைஸ் 8 rupees. இதுதான் சம்மோட ஆன்சர்.